ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நிகழ்ச்சியும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆராதனை நேரத்தில் தேவனுடைய வல்லமையான பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து கொண்டோம். ஜெப நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் நல்ல பதில்களை தந்தார். தொடர்ந்து இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே நான் உங்களை சந்தித்த போது தேவன் மனிதர்களோட எப்படிலாம் இடைப்படுகிறார், மனிதர்கள்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அல்ல, தம்முடைய பிள்ளைகளோட ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஜனம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோட அவர் எப்படி இடைப்படுகிறார் அப்படிங்கிறத பற்றி சில காரியங்கள் நம்ம தியானிச்சு பார்த்தோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இன்றியமையாத அனுபவங்கள். ஒருவர் நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக தேவன் விரும்புகிற மாதிரி ஒரு மனிதனாக மாறணும்னு சொன்னால் கடவுளோடு அவனுக்கு ஒரு நெருங்கின பந்தம் இருக்கணும். தேவன் பேசுவதையும் இவர் பேசுவதை தேவன் கேட்பதுமான ஒரு உறவு முறை அவர்களுக்குள்ளே இருக்கணும். கடவுளை ருசிக்க முடியாமல் நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்பது அது ஒரு செத்த வாழ்க்கை தான். நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய வாழ்க்கையில் வேறு எந்த அனுபவங்கள் அதை பற்றி கவலையும் படமாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தரை இத்தனை சமீபத்தில் பெற்றிருக்கிற ஜாதி பூமியில் வேறு எதுவுமே இல்லை என்று. எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது, எத்தனையோ கலாச்சாரங்கள் இருக்கிறது, எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் கடவுளை இவ்வளவு சமீபத்திலே பெற்றிருக்கிறாங்களாம். நம்ம பேசுகிறத அவர் கேட்கவும், அவர் பேசுகிறத நம்ம கேட்கவும், கடவுளுக்கும் நமக்கு இடையில ஒரு நீண்ட இடைவெளி இல்லாத ஒரு மார்க்கம். அதை இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இதில் இருந்து கொண்டே நம்ம இன்னும் கடவுளை பார்க்கல, அவரோட பேசலை, அவருடைய வழிநடத்துதல்களை விளங்கி கொள்ள முடியலை என்று வாழ்ந்தால் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ தேவன் மனிதர்களோட பேச விரும்புகிறார், இடைப்பட விரும்புகிறார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நம்ம அறிந்து கொண்டோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்கள் பழகும்போது, தேவனோடு நெருங்கி வாழ்கிற தேவ ஜனங்களோட ஒரு சபையில் இருக்கும்போது, அந்த சபையினுடைய ஊழியரும் சரி, விசுவாசிகளும் சரி, நேற்று கடவுள் என்கிட்ட பேசினாரு, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாருங்கிற சொல்கிறத கேட்குறோம், ஆச்சரியப்படுகிறோம். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்களும் இப்போ கடவுளுடைய பிள்ளையாய் மாறிட்டீங்க. கொஞ்சம்தான் நீங்கள் தேவனோடு கூட நெருங்கின ஒரு பந்தத்தை வைக்கும்போது கடவுள் பேசுகிறத உங்களால் கேட்க முடியும். அவர் உங்கள் நடத்துவதை தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். அப்போ நாம் தியானித்தது என்னன்னு கேட்டால், தேவன் மனிதர்களோட தம்முடைய பிள்ளைகளோட எந்தெந்த வழிகளில் எல்லாம் அவர் இடைப்படுகிறார் என்று. முதல்ல நம்ம பார்த்தோம், அவர் தம்முடைய வசனத்தின் மூலம் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே பேசுகிறார். கர்த்தருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்குது. அந்த வசனத்தோடு நீங்கள் ஒரு நெருங்கின பந்தத்தை ஏற்படுத்தும் போது அந்த வசனமே உங்ககிட்ட பேசும், உங்களை நடத்தும், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும், உங்களுக்கு எச்சரிப்பை உணர்வை தரும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கிற ஞானத்தை உங்களுக்கு அது போதிக்கும். இன்னொன்று பார்த்தோம், கடவுள் மனிதர்களுடைய இருதயத்திலே பேசுவார். அவங்களுடைய உணர்வுகள் வழியாக, எண்ணங்கள் வழியாக அவர் பேசுவார். யாருக்கு அது சுலபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ அவர் தம்முடைய எண்ணங்களை, நினைவுகளை, உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை உங்கள் மனசுக்குள்ளே அவர் அப்படியே கருத்தேற்றம் பண்ணுவார். அதை நம்ம எண்ணங்களாக நம்மால் விளங்கி கொள்ள முடியும். தேவனோடு கூட இணைக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த உலகத்தில் நம்ம இருக்க போகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நம்முடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே தான் இருப்பார். நம்ம எப்போ கொஞ்சம் கவனம் எடுத்து அதை கவனித்து கேட்குறோமோ அப்போ கர்த்தர் சொல்ல விரும்புகிறதை விளங்கி கொள்ள முடியும். இதை ஆவியின் ஏவுதல் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் ஏவி எந்த இடத்துக்கு போகணும், அந்த ஆவியானவர் ஏவி என்ன செய்யணும், தேவனுடைய காரியத்தில் எப்படி உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும், இது மாதிரி நிறைய காரியங்களை ஆவியினுடைய ஏவுதலாலே அவர் நமக்கு செய்கிறார். அதை நம்ம பார்த்தோம். மூணாவது என்ன பார்த்தோம்னா, சத்தம். ஒரு ஆளுடைய சத்தம் மாதிரி, அவருடைய உருவத்தை பார்க்காத ஒரு சூழ்நிலையில் கூட அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே ஒலிக்கும். அது எந்த மாதிரி இருக்கலாம்,
அது அவர் சொல்ல விரும்புகிற அல்லது சொல்ல போகிற செய்தியினுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி சத்தம் இருக்கும். பாருங்க, ரொம்ப அன்பா ஒரு செய்தி சொல்ல போறேன் அல்லது உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தி சொல்ல போறேன்னா அதுக்கு நம்ம ஒரு குரல் வச்சிருக்கிறோம், ஒரு மாடுலேஷன் வச்சிருக்கிறோம். ஒரு அன்பான செய்தி ஒரு மரண நேரத்தில் அல்லது ஒரு மரித்த வீட்டில் அவங்களுக்கு ஆறுதல் படுத்தும் போது நம்முடைய குரலும் கூட தாழ்ந்த குரலில் பேசுகிறோம். ஒரு காரியத்தை நீதியோட ஆணித்தரமாக பேசும்போது அப்போ வலிமையான சத்தத்தை உணர்த்தி நம்ம பேசுகிறோம். ஒருவரை அச்சுறுத்தும்படிக்கு எச்சரிக்கும்படிக்கு பேசும்போது அவரை பயமுறுத்துகிற குரலில் நம்ம பேசுகிறோம். ஒரு மனுஷனே இத்தனை விதங்களில் பேசும்போது கர்த்தருடைய சத்தம் அமர்ந்த மெல்லிய சத்தமாகவும் ஒலிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போலும் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய சத்தம் வானத்திலிருந்து விழும் இடியினுடைய ஓசை கோப்பாகவும் வெளிப்படுகிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்தி சொல்ல விரும்புகிறாரோ அதற்கு ஏற்ற குரலில் கர்த்தர் அந்த செய்தியை வெளிப்படுத்துவார். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னு சொன்னால் அந்த செய்தியினுடைய சத்தம் அதனுடைய தொனி அமைப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் மனிதர்களிடத்திலே தம்முடைய சத்தத்தின் மூலம் வெளிப்படுத்தி பேசி அவங்கள நடத்துகிறாரு. வேதத்தில் அதுக்கு நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தது என்ன தெரியுமா? தரிசனம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு மறுபடியும் அதை விளக்கமாக பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக. கர்த்தர் மனிதரிடத்தில் பேசுவதற்கு தரிசனத்தின் வழியாக பேசுகிறார். நேற்று நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு சொல்லிட்டேன், தரிசனம் என்றால் என்ன அப்படின்னா சொப்பனம் மாதிரியே இருக்கும், ஆனால் நம்ம உணர்வோடு இருக்கும்போது அதை பெற்றுக்கொள்வோம். சொப்பனத்தில் ஒரு காட்சியை பார்க்கும்போது நம்முடைய உணர்வுகள் மறத்து போயிருக்கும், ஒரு தூக்க நிலையில் இருக்கும். ஆனால் ஒரு காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக பார்க்கும்போது நம்முடைய சரீரத்தினுடைய முழு உணர்வோடு இருக்கும்போது ஒரு காட்சி வெளிப்படுகிறது கண்களுக்கு முன்னால் அப்படின்னா அதுக்கு பேர் தரிசனம், விஷன் என்று நம்ம சொல்லுகிறோம். இந்த தரிசனம் எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டால் அந்த தரிசனம் ஒரு படம் பார்க்குற மாதிரி, ஒரு திரைப்படத்தில் தோன்றுவதைப் போல நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெளிவாக தோன்றும் அந்த காட்சி. அது தேவனாலே காட்டப்படுகிற ஒரு காட்சி. நேற்றைய தினம் நம்ம அந்த தரிசனத்தை பற்றி பேசும்போது ஒரு செய்தியை வார்த்தையிலே சொல்லி புரிய வைக்கிறது இருக்குது, சில செய்திகளை காமிச்சு தான் புரிய வைக்க முடியும். அப்போ காண்பித்து தான் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கர்த்தர் தரிசனங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ தரிசனத்தின் மூலம் ஒரு படம் மாதிரி தெரியும். சொப்பனத்துக்கும் தரிசனத்துக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சொப்பனம் தரிசனம் ஒன்றே மாதிரி தான். அதில் உணர்வில்லாமல் இருப்போம் சொப்பனத்தில், தரிசனத்தில் நல்ல முழு உணர்வோடு இருப்போம். அப்போ நம்முடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியங்கள் படம் மாதிரி தெரியும் நமக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொன்னபோது சில காரியங்களை பார்த்தால்தான் புரியும் அப்படின்னு இருக்கிற காரியங்களை சொல்லத்தான் கர்த்தர் அதிகமாக தரிசனங்களை அவர் எடுக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா பார்க்கணும், அதுதான் அதில் முக்கியம். அதை பார்க்கும்போது நல்ல நுணுக்கமாக ஆழமாக என்னென்ன இருக்குது என்பதை ஒரு பாயிண்ட்டு கூட விடாத அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு துல்லியமாக பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு துல்லியமாக அந்த தரிசனத்தை உங்களால் விளங்கி கொள்ள முடியும். தரிசனத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், தரிசனத்தில் என்ன காமிக்கப்படுதோ அசிட்டிஸ் அதே மாதிரியே நடக்காது. பல சமயங்களில் ஒரு தரிசனத்தில் காட்டப்படுகிற ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் வெவ்வேறு விதமான அர்த்தம் இருக்கும். அப்போ அந்த அர்த்தத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தணும். பார்வோன் ராஜா பாருங்களேன், வேதத்தில் வாசிருப்பீங்க, யோசேப்பின் காலத்தில் பார்வோன் ராஜா ஒரு கனவு கண்டான். அந்த கனவில் முதல்ல கொழுத்த பசுக்கள் 7 பசு ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்குறாரு, தெளிவாக தெரியுது சொப்பனத்தில். அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த ஆற்றுக்குள்ளேருந்து மெலிந்த எலும்பும் தோலுமான பலவீனமான 7 மாடுகள் வருகிறது. அந்த 7 மாடுகள் கரையில் ஏறி இந்த கொழுத்த மாடுகள் இருக்குது பாருங்கள், அதை சாப்பிட்ருது. இது அவருக்கு வித்தியாசமாக இருக்குது. கொழுத்த மாடு தானே
அந்த எளிய மாட்டை சாப்பிட முடியும், ஜெயிக்க முடியும், இது ஜெயிக்குதே. அவருக்கு தூக்கமே வரல, இது ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது அப்படின்னு. அப்போ யோசேப்பு அழைக்கப்படுகிறார். யோசேப்புக்கு அந்த சொப்பனம் சொல்லப்படுகிறது. யோசேப்பு சொல்கிறாரு, அந்த நீங்கள் முந்தி பார்த்த பலமான 7 மாடுகள் என்பது தேசத்தில் வளமான 7 ஆண்டுகளை குறிக்கிறது. 7 வருஷம். இப்போ மாடு எங்கே இருக்குது, வருஷம் எங்கே இருக்குது பாருங்கள். மாடு வருஷம், அதில் காட்டப்படுற 7 மாடுங்கிறது 7 வருஷம். அது நல்லா புஷ்டியாக இருக்குதுல்ல. அந்த 7 வருஷமும் நல்ல விளைச்சல் இருக்கும், 7 மடங்கு விளைச்சல் இருக்கும், நல்ல தேசம் செழிப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து இன்னொரு 7 வருஷம் வருது. அதுதான் அந்த காஞ்சு போன மாடு, அந்த பலவீனம் உள்ள மாடு. அது ஆற்றுலேருந்து ஏறி வந்து இந்த மாட்டை விழுங்கி போடுச்சு சொன்னால் தேசத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷ பஞ்சம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிங்க. இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, அவர் காமிச்சது மாடு தான். ஆனால் அந்த மாட்டினுடைய அர்த்தம் என்பது ஒரு வருஷம் என்றும் ஒரு ஆண்டு என்றும் சொல்லப்படுகிறது. இதில் பலமுள்ள மாடு என்பது செழிப்பான வருடங்கள், பலவீனமான மாடுகள் என்பது வறண்ட பஞ்சமான வருடங்கள். இதனுடைய அர்த்தம் சொல்லப்படுகிறது. அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு தரிசனம் பார்த்தீங்கன்னா, தரிசனத்திலே பார்க்கிற ஒவ்வொரு காட்சிக்கும், அதில் காட்டப்படுகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஞான அர்த்தம் என்ற வேற ஒரு அர்த்தம் இருக்க முடியும். அதனால தான் தரிசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் காட்டப்பட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட கவனமாக பார்த்து மனதில் வைத்து கொண்டால்தான் அந்த தரிசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். இந்த தரிசனத்திலே நிறைய இருக்குது. சில தரிசனங்கள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கும் போது, நல்ல ப்ரேயரில் ஒரு தியானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஒருநிலைப்படுத்தி ஒரு தரிசனத்தை நமக்கு காமிப்பாங்க. அது ஒரு வகை. இன்னும் சில தரிசனங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நேருக்கு நேராகவே கண்ணே மூடி இருக்க மாட்டீங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரியும். அது அப்படியே ஒரு தரிசனம் நடக்கிற மாதிரி. கண்ணை மூடியெல்லாம் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க, ஒரு தரிசனம் நம்முடைய கண்களுக்கு தெரியும். இன்னொன்று இருக்குது, கர்த்தர் ஆவியிலே நம்மை வேறொரு இடத்துக்கு எடுத்து கொண்டு போய் அங்கே காட்டுகிற தரிசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவானை கர்த்தர் பரலோகத்துக்கு ஏறி வா என்று சொல்லி அங்கே அவருக்கு தரிசனங்களை காண்பிக்கிறார். அப்போ இந்த தரிசனங்களில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது மூலமும் கர்த்தர் தாம் சொல்ல விரும்புகிற காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இதை நம்ம நேரடி அர்த்தம் கொள்ளாமல் அது என்ன என்பதை விளங்கி கொண்டு நம்ம புரியணும். அதுக்கு உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இதை பற்றி இன்னும் நிறையா சொல்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு சம்பவத்தை பற்றின தரிசனம் 2 பேருக்கு தனித்தனியாக கொடுக்கப்படுது. ஒரே தரிசனம், அந்த தரிசனம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு தரிசனம் 2 பேருக்கு வேற வேற காட்சியாக அல்லது வேறு வேறு விஷயங்களை பற்றி சொல்லுகிறது. ஒரே சம்பவம் தான். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 10 to 16 வரைக்கும் உண்டான வசனங்கள். இப்போது பவுல் வருகிறார், கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படி. வழியிலே ஒரு பெரிய ஒளி அவர் மேல் பிரகாசிக்கிறது. கீழே விழுந்துட்டார், கண் பார்வை போச்சு அவருக்கு. கர்த்தர் பேசினார், அவருடைய சத்தத்தை கேட்கிறார். கர்த்தர் அவருக்கு தம்முடைய சத்தத்தின் மூலம் அவரோடு கூட பேசி அவர் தரிசனம் காமிச்சு ஒரு லைட்டை பார்க்குறாரு. அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் கீழே விழுந்தார். பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கல. இப்போது இவர் பார்த்துட்டு இவரோட கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்களேன். 9வது அதிகாரம் 10 to 16. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். இங்கே இவர் அங்கே கீழே விழுகிறாரு. கர்த்தர் சொல்கிறார், நீ எழுந்து நேர் தெரு என்ற இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற அனனியா என்பவனிடத்திலே உன்னை போய் காட்டு அப்படின்னு பவுலுக்கு சொல்கிறார். சொல்லிட்டு இந்த தரிசனத்துடைய அடுத்த பகுதி அனனியா. இதை கட் பண்ணிங்கன்னா நேராக அனனியா. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவனுக்கு முன்னால் போய் தரிசனம், ஒரு விஷன். அங்கே பாதி விஷன் அங்கே ஓடிக்கொண்டிருக்குது. அவருக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு. மீதி பாதியை அனனியாவிடத்தில் சொல்லுகிறார். அனனியாவே என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து
நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்ஷு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பார்த்தீங்களா, அவர் அங்கே ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் நேராக வந்து அனனியாவுக்கு ஒரு தரிசனம் காமிக்கிறார். அந்த தரிசனத்திலே அவனோடு பேசுகிறார். நேர் தெரு எனப்பட்ட இடத்துக்கு நீ போ, அங்கே தர்ஷு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்போ ஜெபம் பண்ணுறான். உடனே அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன், அவன் இப்போ வந்து தரிசனம் பார்க்குறாராம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வருகிறதையும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கைகளை வைக்கிறதுமாக தரிசனம் காண்கிறான் என்றார். பார்த்தீங்களா, ஒரே நேரத்தில் ஒரே விஷன் ரெண்டு பேருக்கும். பவுலுக்கு கர்த்தர் காமிச்சு அனனியா அப்படி வந்து இவர் மேலே கை வைக்கிற மாதிரி ஒரு விஷன். இங்கே இந்த அனனியாவிடத்தில் கர்த்தர் போய் இந்த மாதிரி ஒரு தரிசனம் பார்க்குறான், அவனை போய் நீ தேடு என்று கர்த்தர் ஒரே தரிசனத்தில் ரெண்டு பேருக்கும் வேலை இருக்குது. அதனால் கர்த்தர் ஒரே தரிசனத்தை ரெண்டு பேருக்கும் வெளிப்படுத்தி காண்பிப்பது ஆச்சரியமான ஒரு சம்பவம். அவன் நீ வருகிறதாக அந்த பார்த்துக்கிட்டு இருக்கான், இவர் தான் காமிக்கிறாரு, அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ இப்போ எந்திரிச்சு போ. அப்போ அவருக்கு தரிசனம் கொடுத்த அதே நேரத்தில் அனனியாவுக்கும் கர்த்தர் தரிசனம் கொடுத்து அவர் தரிசனம் பார்க்கறது இந்த தரிசனத்தில் பேசி நீ போ என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாதுகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலே அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அனனியா பயந்துட்டாரு, இந்த ஆளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எருசலேமுக்கு அவன் வந்திருக்கிறதே கிறிஸ்தவங்களை கட்டுறதுக்கு, சபைகளை அழிப்பதற்கு. அவனை போய் பார்க்க சொல்கிறீங்களே ஆண்டவரே என்று சொல்லி கேட்குறார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்போ தரிசனத்தில் அவருக்கு பவுலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த தரிசனத்தில் வருகிற அனனியா, அந்த அனனியாவுக்கு இன்னொரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அப்போ கர்த்தர் தரிசனங்கள் மூலம் தம்முடைய பிள்ளைகளோடு அவர் இடைப்படுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அப்போ தரிசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் ஒரு காரியத்தை பேசணும், ஒரு காரியத்தில் நடத்தணும் என்றால் தரிசனத்தின் மூலம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு இடைப்பட்டு பேசுகிறார். ஒரு தரிசனத்தை பார்த்தா அந்த தரிசனத்தில் இருக்கிற ஞான அர்த்தங்களை நம்ம விளங்கி கொள்ளணும். அந்த அர்த்தங்கள் நீங்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகத்தான் அதில் இருக்கும். பொதுவாக ஒரு தரிசனம் காணும்போது, ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு நீங்கள் உடனே ஓடி போய் ஒரு பெரிய ஊழியரிடத்துலையோ ஒரு தீர்க்கதரிசி இடத்துலையோ அதை சொல்லி, ஐயா எங்களுக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயங்களை வச்சு தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த காரியம் எங்களுக்கு தெரியாது. ஒரு தீர்க்கதரிசி இடத்துலையோ ஒரு பாஸ்டர் இடத்துலையோ போய் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. அப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், ஒரு தரிசனத்தை காண்கிறீர்கள் என்றால் அதை பார்த்துட்டு அதை முதல்ல மனசில் இருத்தி கொண்டு ஜெபம் பண்ணணும். என்ன பார்த்தீங்க? பொதுவாக பல சமயங்களிலே ஆரம்ப நிலை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு விஷன் பார்ப்போம், விரட்டுற மாதிரி ஓடுற மாதிரி எல்லாம் பார்ப்போம், விழிச்ச உடனே மறந்துடும். சொப்பனமும் அப்படித்தான். ஆனால் அந்த தரிசனத்தில் பார்த்து முடித்த உடனே மறக்காமல் இருப்பதற்கு நீங்கள் பார்த்ததை அது ஒரு 5 நிமிஷம் மனசில் நல்லா நிற்கும். வேக வேகமாக ஒரு சின்ன குறிப்பு மாதிரி எழுதிக்கிறணும். மறுபடியும் அந்த தரிசனத்தை உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து பார்க்கணும். நீங்கள் பார்த்த பொழுது அதில் காணப்பட்ட காட்சிகளில் எதுவெல்லாம் உங்களுடைய மனசில் பதிந்தது, எதெல்லாம் நீங்கள் நல்லா டீட்டெயில்டாக கவனிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்கும்போது அதனுடைய அர்த்தங்களை நம்ம விளங்கி கொள்வதற்கு இந்த பொருள்களை வச்சு தான் நம்ம அர்த்தம் புரிய முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சார்ந்த உங்களுக்கு என்ன சொன்னால் எதை காமிச்சா விளங்குமோ அது மாதிரி காரியங்களை வச்சு தான் கர்த்தர்
பொதுவாக தரிசனங்களை காண்பிக்கிறார். ஒருவேளை நீங்கள் விவசாயம் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் அதில் விவசாயம் பண்ணுற மாதிரி, நிலம் உழுகிற மாதிரி, விதை போடுற மாதிரி இது சார்ந்த காரியங்களை வைத்து காண்பிக்கிறார். மீன் பிடிக்கிறவராக இருந்தால் அவருக்கு அது சார்ந்த காரியம் சொன்னோன்னே அவருக்கு வந்து சட்டுன்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா, மேக்சிமம் கர்த்தர் உங்களுக்கு தர்ற தரிசனத்துக்கு நீங்களே கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபம் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ள முயற்சிப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நம்ம பார்க்குறோம் புரியலை, நம்ம ஒரு ஊழியக்காரருடைய உதவி நாடுவதில் என்ன தப்பு இருக்குது? பைபிள் அதற்கு ஆதாரம் இருக்குதே. பார்வோன் ராஜா தரிசனத்தை பார்த்துட்டு யோசேப்பை அழைத்து கேட்டாரே, ஒரு 7 மாடு நல்ல புஷ்டி உள்ள மாடு வருது, 7 மாடு வறண்டு போன மாடு வருது அப்படின்னு சொல்லி கேட்டாரே, அவங்க அர்த்தம் சொன்னாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நேபுகாத்து நேச்சார் அப்படித்தான். அவர் ஒரு பெரிய ஒரு தங்க சிலையை பார்த்தாரு, ஒரு பெரிய சிலை நிறுவப்பட்டிருக்கிறத ஒரு கனவு கண்டுட்டு தானியேலை அழைத்து இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறார். அப்போ அதனால நாங்கள் ஒரு தரிசனம் பார்த்தா உடனே உங்களுக்கு ஒரு மெயில் போட்டு அல்லது ஒரு ஊழியக்காரத்தில் போய் அல்லது எங்கள் பாஸ்டர்ட்டையாவது போய் இந்த தரிசனத்தை சொல்லி அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று நினைப்பது அநேக சமயங்களில் தவறாக முடிஞ்சிடும். அப்போ அவங்க கேட்டாங்களே நீங்கள் கேட்கலாம். அவங்க கேட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் யாரும் ரட்சிக்கப்பட்டவர்களும் இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் இல்லை. அவர்கள் அந்நியர்கள், வேற மார்க்கத்தை சேர்ந்தவங்க, விக்கிரகங்களை ஆராதிக்கிறவங்க. பார்வோனாக இருந்தாலும் சரி, நேபுகாத்து நேச்சாராக இருந்தாலும் சரி. அப்போ ஏன் கர்த்தர் அவர்களுக்கு தரிசனம் காமிக்கணும்னு ஒரு கேள்வி வரும். அவர்கள் ராஜாவாக இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனையை அவர் அந்த அதிகாரத்தில் இருக்கவங்ககிட்ட தான் காட்ட முடியும். பார்வோன் கண்ட தரிசனத்தை யோசேப்புக்கு கர்த்தர் காமிச்சிருந்தா அதனால என்ன பிரயோஜனம் வந்திருக்கும்? யோசேப்பு தரிசனம் பார்த்துட்டு இப்படி பார்த்தேன்னு பக்கத்தில் இருந்த கைதிகிட்ட சொல்லியிருப்பார், அவ்வளோதான். ஆனால் ஒரு ராஜாட்ட சொல்லும்போது தான் ஆக்ஷன் எடுக்க முடிந்தது. அதனால் கர்த்தர் காண்பிச்சு அவன் ரட்சிக்கப்படாதவனும் அல்லது தேவனை அறியாதவனும் புறவினத்தை சேர்ந்தவனும் விக்கிரக ஆராதனை காரணமாக இருக்கிறதுனால அதுக்கு அர்த்தம் சொல்வதற்கு தம்முடைய பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை பேசினா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் என்று தான் அர்த்தம். அதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணினா அந்த அர்த்தங்கள் உங்கள் மனதில் அப்படியே தோன்றும். அப்போ எனக்கு பரிச்சயமில்லாத ஒரு காரியத்தின் சம்பந்தமான ஒரு தரிசனத்தை என்கிட்ட சொல்லி கேட்கும்போது அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொண்டு சொல்வது எனக்கு கடினம், ரொம்ப கடினம். ஒரு ஊழியக்காரனுக்கு கடினம். அப்போ முழு அர்த்தத்தை, வியாக்கியானத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாமல் போயிடும். அதனால நாமே என்ன செய்யணும்? அந்த தரிசனத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். அவர் தானே உங்கள்கிட்ட பேச விரும்பினார். தரிசனத்தில் அவர் கொடுத்த வெளிப்பாடு என்பது ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தணும், சொல்லணும், அதுதானே. அப்புறம் எப்படி அது வந்து புரியாமல் இருக்கும்? நம்ம உட்கார்ந்து கேட்டால் கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு அந்த காரியத்தை விளங்க பண்ணுவார். அதனால் எடுத்த உடனே தரிசனத்தை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போகக்கூடாது. நீங்களே கர்த்தரிடத்திலே அதனுடைய காரியத்தை விசாரித்து அறியத்தக்கதாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நீங்கள் பெறணும். தரிசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த தரிசன அனுபவத்தில் நம்ம வளருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தரிசனம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் உங்களிடத்தில் அடிக்கடி தரிசனம் காட்ட விரும்புகிறாருன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் நல்லா பைபிள் படிக்கணும். ஏன்னா கர்த்தர் காட்டுகிற பல காரியங்களுடைய பொருள் வேத வசனத்துக்குள்ளே தான் பொதிந்திருக்கும். ஒரு தரிசனம் என்பது ஆவிக்குரிய காரியம், அதனுடைய பொருள் ஆவிக்குரிய வசனங்களில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் நல்ல வசனத்தில் உங்களை நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய அனுபவம், ஒரு தரிசன அனுபவம் வந்துருச்சுன்னா பைபிளே படிக்க மாட்டாங்க. கர்த்தர் எங்கிட்ட பேசிட்டாருங்க, கர்த்தர் எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு, எங்களுக்கு தரிசனத்தில் எப்போவுமே இந்த அனுபவங்களை மாத்திரம் சார்ந்து கொண்டு போவது ஆபத்தானது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெறும் அனுபவத்தை மாத்திரம், ஒரு விஷன், ஒரு சொப்பனம், ஒரு சத்தம், இப்படி வந்து வெறும் வச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஆபத்தில் முடிஞ்சிடும். அதுக்கு என்ன செய்யணும்னா, கர்த்தர் உங்களை இப்படி அனுபவம் சார்ந்த, ஆவிக்குரிய அனுபவம் சார்ந்த காரியங்களில் நடத்துகிறாருன்னு தெரிஞ்சால்
நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் வேதத்தை ஆழமாக படிக்க ஆரம்பிக்கணும். சும்மா வாசிக்கிறது இல்லை, வேதத்தை ஆழமாக படிக்க ஆரம்பிக்கணும். வேதம் உங்களுடைய மனசில் ஆழமாக இருந்தால் தான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு தரிசனத்துக்கு, கர்த்தர் காண்பிக்கிற ஒரு தரிசனத்துக்கு சரியான விளக்கத்தையும் பொருளையும் புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் தவறாக நம்ம விளங்கி கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அனுபவத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஒரு வாலிபர்கள் சின்ன வயசில் வருவாங்க, தரிசனம் பார்ப்பாங்க, அது பார்த்து எதை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆயிடுவாங்க. வேறு மாதிரி எதையாவது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது வேதத்தில் இருக்காது. வேத உபதேசங்களுக்கும் சட்டதிட்டங்களுக்கும் சம்பந்தம் இல்லாததாக இருக்கும். ஆனால் ஒரே புடியாக பிடிச்சிட்டு நான் தான் பார்த்தனே, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வசனத்துக்கு மிஞ்சின தரிசனம் என்பது தேவனால் உண்டானது அல்ல. இந்த ஆபத்துகள்லேருந்து சரியான தரிசனங்களை நம்ம விளங்கி கொள்ளணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பைபிள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய உபதேசங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவைகளை நம்ம தெரியும் போது தான் ஒரு தரிசனத்தை அது சொல்லப்பட்ட விதத்திலேயே உங்களால் விளங்கி கொள்ள முடியும், அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும். இந்த அர்த்தம் கண்டுபிடிக்க அடுத்த ஆட்களை தேடி போகிறத நம்ம நிறுத்தணும். எந்த ஒரு வார்த்தையும் தேவனை மகிமைப்படுத்துகிறதாகவும் கர்த்தருடைய வேத வசனத்தோட சம்பந்தம் உள்ளதாகவும் இருக்கணும். அப்போ கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அதிகமாய் பேச ஆரம்பிக்கிறார். இன்னொரு காரியம் ஒன்று இருக்குது. ஒரு தரிசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தரிசனத்தில் உங்களுக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டதோ அதற்கு உடனடியாக நீங்கள் கீழ்ப்படியணும். நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்துட்டு அடுத்த தரிசனத்தை கேட்டால் கர்த்தர் பேச மாட்டார். தரிசனத்தை நம்ம பெருக்கிக் கொள்வதற்கு வழி தரிசனத்துக்கு கீழ்ப்படிவதே. பவுலை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தின பொழுது ரோம ராஜாவுக்கு முன்னால் அவர் சொன்னார், எனக்கு இந்த தரிசனம் காட்டப்பட்ட போது நான் இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. தரிசனம் சொன்னால் அந்த தரிசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். ஒன்று, பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா அந்த தரிசனத்துக்கு நம்ம கூட இருக்கவங்க கீழ்ப்படியணும், நம்ம சபையார் கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைப்பாங்க. முதல்ல நீங்கள் தரிசனத்துக்கு கீழ்ப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களிடத்துல அதிகமாய் பேச ஆரம்பிப்பார். நான் ஒருத்தருக்கு ஒன்று சொல்கிறேன், அவர் அதை கேட்டார்னா நான் இன்னும் அதிகமாக சொல்ல விரும்புவேன். நான் சொல்லும்போதே அவர் அதை அலட்சியம் பண்ணுகிறார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்னா நான் பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவேன். இதானே நீங்களும் செய்வீங்க. அப்போ தரிசனத்தில் நம்ம வளருவதற்கு தரிசனம் உங்களுக்கு கீழ்ப்படியும்படி என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நீங்கள் உடனே கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற தரிசனங்களுடைய எண்ணிக்கையும் தரிசனங்களுடைய ஆழமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற விதத்தில் அவர் வேறு இன்னொரு புதிய காரியத்தை செய்கிறார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்ன தெரியுமா? தம்முடைய தூதர்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார். எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்ல, ஆனால் பல சந்தர்ப்பங்களில் தேவ தூதர்களின் ஊழியம் என்றே ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது வேதத்தில். தேவ தூதர்கள் மனிதர்களோட ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தருடைய தூதர்களில் பல வகையான தூதர்கள் இருப்பதை வேதத்தில் ஆங்காங்கே நமக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் தேவனை துதிக்கிற தூதர்கள் இருக்கிறாங்க. பரலோகத்தின் தேவன் சொல்லுகிற வேலையை செய்கிற தூதர்கள் இருக்கிறாங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நிமித்தம் மனிதர்களுக்கு வேலை செய்கிற தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்கள தான் நீங்கள் பார்க்க முடியும், அவர்களோட தான் நம்ம காரியங்கள் செய்ய முடியும். தேவனுடைய பர்சனலாக அவருடைய பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கெல்லாம் நீங்கள் கட்டளை கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே இடைப்பட விரும்புகிறார். இது வசனத்துக்கு உட்பட்டது. இதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. என்னன்னு கேட்டால், தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள், நமக்கு ஒரு இடத்துல நம்மை நடத்துகிறார்கள் என்றால் நீங்கள் டைரெக்டாக தேவ தூதர் இடத்துல பேசக்கூடாது. தேவ தூதர்களுக்கு நீங்கள் கட்டளை கொடுக்கக்கூடாது. தேவ தூதரிடத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது. உட்காந்துட்டு அன்றைக்கி வந்தீங்களே ஐயா, இன்னைக்கு எனக்கு என்னை வழி நடத்துங்க. அன்னைக்கு நான் சிறைச்சாலையில் இருந்தேன், பேதுரு ஜெயிலில் இருக்கிறாரு, அவரை ஒரு தூதன் விடுதலை செய்கிறார். மறுமுறை ஜெயிலுக்கு போகும்போது அந்த தூதனை பார்த்து ஜெபம் பண்ணதா வேதத்தில் எங்கேயுமே போடலை. அன்னைக்கு நான் மாட்டிக்கொண்ட போது என்கிட்ட வந்தீங்களே, அதே தூதரே வாரும் அப்படின்னு தூதர்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது. தூதர்களுக்கு நீங்கள் கட்டளை போடக்கூடாது. தூதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு தேவனால் இயக்கப்படுகிறவர்கள். ஒரு 2 தடவை 3 தடவை நீங்கள் ஒரு தூதருடைய பிரசனத்தை பார்த்துட்டீங்கன்னா
தூதரை ஆராதிக்க மாத்திரம் செஞ்சிடக்கூடாது, அது ஆபத்தானது. சிலர் தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலே விருப்பமுற்று தங்களுடைய பரம அழைப்பை இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுது. கிறிஸ்தவ மத பிரிவிலே சில பிரிவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூதர்களை ஆராதிப்பாங்க. கேப்ரியல் தூதரே எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க, மிகாவேல் தூதரே எங்களுக்காக சண்டை போடுங்க. நீங்கள் டைரெக்டாக தூதர்கிட்ட பேசக்கூடாது. தூதர்கள் என்பவர்கள் கர்த்தருடைய வேலைக்காரர்கள். அவர்களுக்கு கட்டளை போட கர்த்தர் தான் கட்டளை போடணும். அவங்க கர்த்தர் கட்டளை கொடுத்து உங்கள்கிட்ட வந்து வேலை செய்கிறாங்கிறக்கா நீ இந்த சேர் எடுத்து போட்டு போப்பான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அது அவர்களை தேவன் தான் வழி நடத்தணும். அவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்தார்கள் என்பதற்காக நீங்கள் அவங்கள கடவுள் ரேஞ்சுக்கு வச்சுட்டு அவர்களிடத்துல நேரடியாக பேசக்கூடாது. பேசுகிற என்ன ஆகும் தெரியுமா? அந்த தூதர்களை போலவே சாத்தான் வந்து நம்ம ஏமாற்றி விடுவான். பவுல் சொல்கிறாரு, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஒளியின் தூதன் என்பவன் சாத்தான் இல்லை, கடவுளுடைய தூதன். அவனுடைய வேஷத்தை சாத்தான் போட்டுட்டு வந்துடுவானே அப்படின்னு. அப்போ தூதர்கள் நமக்கு உதவி செய்தாலும் நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுவது கிறிஸ்துவின் மூலம் பிதாவிடத்தில் தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஒரு தூதனை ஆராதனை செய்வதோ அவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்போ செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு தான் இந்த தூதர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்தின சம்பவங்கள் வேதத்தில் பல இடத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. முதல் சம்பவம் பாருங்கள், நான் வந்து பழைய ஏற்பாட்டெலாம் விட்டுருவோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில், சபையின் காலத்தில் எப்படியெல்லாம் தூதர்கள் வெளிப்பட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 26, 27, 28 ஆகிய வசனங்கள். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவதூதன் பிலிப்பு என்கிற சுவிசேஷன் இடத்துல வெளிப்பட்டு அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கறதை பற்றி எழுதியிருக்கு. பிலிப்பு தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார். அவர் போன பட்டணத்தில் நிறைய அற்புதங்களும் சொல்ல முடியாத அடையாளங்கள் நடக்குது. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அவர் சந்திக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, விடுதலை ஆகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதைத்தான் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 26, 27, 28 ஆகிய வசனம் சொல்லுது. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி, ஒரு தூதன் வந்து பிலிப்புவை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். இவர் இங்கே பெரிய கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஜனங்கள் ஏராளம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. போதும் நிறுத்து, இப்போ கர்த்தர் உன்னை வேற ஒரு ஊழியத்துக்கு வேற ஒரு வேலைக்கு அனுப்புகிறார். இதை சொல்கிறதுக்கு யார் வர்றா பாருங்களேன். தரிசனத்தின் மூலம் கர்த்தர் சொல்லலை, சத்தத்தின் மூலம் பிலிப்பிடத்தில் பேசலை, ஒரு தூதனை அனுப்பி போய் சொல்லிட்டு வான்னு சொன்னார். அந்த தூதன் வந்து, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடியே அவன் எழுந்து போனான். தேவனிடத்தில் ஒரு ஆவிக்குரிய அனுபவங்களை பெருக்கி கொள்வதற்கு ஒரே வழி என்னென்னா உடனடி கீழ்ப்படிதலை தான். இல்லை யோசித்து மெல்ல அப்படிதெல்லாம் இல்லை. தாமதமான கீழ்ப்படிதலுக்கு பேர் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டப்பட்ட நேரத்தில் கீழ்ப்படிஞ்சால் அதுக்கு பேர் கீழ்ப்படியாமை என்று தான் பெயர். அப்போ இவர் என்ன செய்கிறார் பாருங்க, அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுடைய மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமில் வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். அவனுக்கு இப்போ சுவிசேஷம் சொல்லணும். அவன் அர்த்தம் புரியாமலே வேதத்தை படித்து கொண்டிருக்கிறான். அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கே, புரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய தூதனை கர்த்தர் அனுப்பி, பக்கத்தில் யார் இருக்கான்னு பாரு, பிலிப்பு அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், நீ நேர அவன்கிட்ட போய் இவன் வருகிற வழியிலே அவனை எதிர்கொண்டு போக சொல்லு அப்படின்னு ஒரு தூதனை அனுப்புகிறார். அப்போ தூதர்கள் நம்முடைய ஊழியத்திலே நமக்கு உதவியும் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படவும் கர்த்தரால் அனுப்பப்படுகிறார்கள். இதை நம்ம விளங்கி கொள்ளணும். ஒரு தூதன் வருவது என்பது வேதத்துக்கு உட்பட்டது தான். ஆனால் சிலர்
அதை ஆதாய தொழிலுக்காக நேற்று ஒரு தூதனை பார்த்தேன், இன்னைக்கு ஒரு தூதனை பார்த்தேன், நாங்கள் 2 பேரும் தூதர்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்டோம், பில்லு அவர் தான் கொடுத்தாரு, இப்படி சொல்லுவதெல்லாம் நம்பிக்கைக்குரியது அல்ல. தூதர்கள் வந்துட்டு தங்கள் வேலை முடிஞ்சோடனே போயிடுவாங்க. தூதர்கள் உங்களோட ஒரு நண்பர்களைப் போல பழக மாட்டாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். ஒரு தூதன், அந்த தூதனோட நாங்கள் நண்பனாக பழகுகிறோம் அப்படிலாம் பழக மாட்டாங்க அவங்க கூட. அவர்களுக்கு எஜமான் கர்த்தர் தான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தாண்டி வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு ப்ரோக்ராம் பண்ணி தான் அவங்களை அனுப்புவாங்க. நீ போ, அவன்கிட்ட இதை சொல்லு, அவன் இப்படி பேசுனா அதுக்கு இந்த பதில் சொல்லு, இல்லாவிட்டால் அதோட திரும்பி வந்துடும். அவ்வளோதான் அவருடைய வேலை. சிலர் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்தார், பாயாசம் வச்சு கொடுத்தோம், அவருக்கு சமையல் பண்ணி கொடுத்தோம், அவர் அந்த ஆட்டு எலும்பு, நல்லி எலும்பு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு, அடுத்து எப்போ வருவீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் அவருடைய கற்பனை. ஒருவேளை சிலர் ஏமாத்துறதுக்கு சொல்லுவாங்க, சிலர் கற்பனையாக நினச்சிக்கிருவாங்க. அப்படி அதுவும் இல்லை. ஆனால் உண்மையிலேயே தூதர்கள் வருவார்களா, தம்முடைய தேவனுடைய பிள்ளைகளோட பேசுவாங்களான்னு கேட்டால் பேசுவாங்க. அது வேதம் காட்டுகிற ஒரு காரியம். இங்கே பாருங்க, கொர்நேலியு என்ற ஒரு ஆள், அவர் நல்ல பக்தி உள்ளவர், ஆனால் யூதர் இல்லை. அவர் நல்ல பக்தியோட அநேக ஏழைகளுக்கு உதவி செய்து நல்ல குடும்பத்தாரோடு ஜெபிக்கிற வழக்கம் உள்ளவர். அவரை இப்போ ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். ஒரு தூதன் அவரிடத்துல பேசுகிறார். பாருங்களேன், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 1-6 வரைக்கும் சொல்லுகிறது. இத்தாலியா பட்டணம், இத்தாலி இருக்குல்ல, அங்கே தான் இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இத்தாலியாவில் செசரியா என்ற பட்டணத்தில் அவர் இருந்தார். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போவுமே ஜெபந்தான் ஒரு வாழ்க்கையில். பாருங்க, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் அவன் பிரத்யட்சமாய் கண்டு. அப்போ தரிசனத்தில் இன்னொரு தரிசனம் இருக்கு. அது என்ன தெரியுமா? பிரத்யட்ச தரிசனம். அந்த பிரத்யட்ச தரிசனம்னா ஒரு ஆளை பார்க்குற மாதிரி. இப்போ நீங்கள் என்னைய ஒரு திரையில் பார்க்குறீங்க, ஆனால் என்னை நேராக பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு ஆளை நம்ம நேராக பார்க்குற மாதிரியே ஒரு விஷன். அதுக்கு பேர் தான் பிரத்யட்ச தரிசனம். சிலர் இயேசுவை முகமுகமாய் தரிசித்தார்கள். அது தரிசனத்திலேயே ஹையஸ்ட் லெவல் விஷன். சீஷர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, இயேசு அவர்கள் நடுவில் நிற்கிறார். அவருடைய கையை தொட்டு பார்க்குறாங்க. அப்போ முகமுகமாய் கர்த்தரை தரிசிக்கிறாங்க. ஒரு ஆள் மாதிரி அவர் பேசுவது எல்லாமே நேருக்கு நேர் பார்க்கறத போல பார்க்குறாங்க. கண்ணெல்லாம் மூடி பார்க்கல. இவர் எப்படி பார்க்குறாரு? ஒரு தூதன் வர்றதை பார்க்குறாரு. யாரோ ஆள் வர்ற மாதிரி தெரியுதே, செட்டையெல்லாம் இருக்குதே. பார்த்தா திறந்த கண்களிலே பிரத்யட்சமாய் ஒரு தூதன் வரவும் அவர் பார்க்கிறார். பகலிலே தன்னை கொர்நேலியுவே என்று அழைக்கவும் அவன் பிரத்யட்சமாய் கண்டான். இப்படி பார்க்கிறாரு. அவர் மேல கூப்பிடுறார், கொர்நேலியுவே என்று கூப்பிடுகிறார். அவனை உற்று பார்த்து, இவர் அந்த தூதனை இவருக்கு நம்பவே முடியல. உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். என்ன அப்படின்னு பயத்தோடு கேட்கிறார். அப்பொழுது தூதன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டி இருக்கிறது. அப்படின்னா இவர் தேவன் இல்லை, தேவனிடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்த ஒரு தூதன். நீ பண்ண ஜெபம் அங்கே ஐயாட்ட போயிருக்கு, கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார், அவருடைய சந்நிதியில் எட்டி இருக்கிறது என்றான். அப்போ அடுத்து பாருங்க, அவர் என்ன செய்யணும்னு சொல்றார் அந்த தூதன். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற மறு பேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். இவர் அங்கே உட்கார்ந்து தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரு? பேதுரு. நம்ம முதல்ல படித்தோமே, அந்த வீட்டில் தங்கி இருக்கிறாரு. தோல் பதனிடுகிற சீமோன் என்பவருடைய வீடு. மத்தியானம் பசிக்குது. அந்த வீட்டார் இவருக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மாடியில் இவர் தங்கி இருக்கிறாரு. அங்கே ஒரு தரிசனம் பார்க்குறாரு. வானத்திலிருந்து ஒரு பெரிய கூடை இறங்கி வருது. அங்கே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் தூதன் அவர் வீட்டில் ஒருவன் தங்கி இருக்கிறான். அவனுக்கு பேர் பேதுரு.
அப்போ அதுக்கு முன்னால் கொர்நேலியுவுக்கு பேதுருவை தெரியாது, அவருடைய பேர் கூட தெரியாது. அவன் பேதுரு என்று பேரிடுகிற என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில், அவன் பேரும் சீமோன் தான், அவனிடத்துல தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு, லொகேஷன் சொல்றாரு பாருங்க, அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். அப்போ ஒரு தூதனுக்கு கர்த்தர் சொன்ன அளவுக்கு லிமிட்டேஷன் தான் இருக்கிறது, அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்போ நான் உடனே கேட்குறேன்னு வச்சுங்க, அவரை கூப்பிட்டு அனுப்பி சொல்கிறதுக்கு நீங்களே சொல்லிருங்களேன் நான் செய்கிறேன். இவர் சொல்கிறார், இல்லை இல்லை, தூதன் சொல்வதற்கு ஒரு செய்தி இருக்கிறது, மனுஷனுக்கு மனுஷன் சொல்ல ஒரு செய்தி இருக்கிறது, ஆவியானவர் சொல்ல ஒரு செய்தி இருக்கிறது, தேவன் சொல்ல ஒரு செய்தி இருக்கிறது. நான் உனக்கு சொல்ல வேண்டிய செய்தி இவ்வளவு தான், இது கர்த்தர் சொன்னது. இனி சொல்ல வேண்டிய செய்தி, ஒரு மனுஷன், அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், ஒரு அப்போஸ்தலன், அவன் உனக்கு சொல்ல வேண்டிய செய்தி, அதை நான் சொல்லக்கூடாது, அதை அவர் தான் வந்து சொல்லணும். அப்போ தூதர்கள் என்பவர்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்கள், அதை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்போ உடனே அவர் என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அப்போ தூதர்களை பார்ப்பதும் தூதர்களோட பேசுவதும் வேதத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சத்தியம், ஒரு உண்மை. ஆனால் இப்போ இருக்கவங்க சொல்லுவாங்க, தூதரை பார்த்தேன், சிலர் வந்து எதுக்கெடுத்தாலும் சொல்லி இதனுடைய மதிப்பே கெடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் தூதர்களை பார்க்க முடியுமானா பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பேர் தேவ தூதனை ஆபிரகாம் முகமுகமாக தன் வீட்டுக்கு ஆள் வர மாதிரி வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து கூட அனுப்புகிறாரு, சாப்பிட வச்செல்லாம் அனுப்புகிறாரு. அதெல்லாம் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தூதர்கள் மனிதர்களோட இடைப்படுவாங்க. அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில், கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தாத காலத்தில் மனிதர்களோடு அவர்களால் பேச முடியும், அவர்களோடு கூட அவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும்னு சொன்னால், இப்போ நம்ம வாழ்கிற காலம் ஆபிரகாம் வாழ்கிற காலத்தை விட அதிக பாக்கியமான காலம். இது கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்ட காலம். இந்த இரத்தம் பரலோகத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் சமாதானப்படுத்தி ஒருமுகப்படுத்தின, ஒருமனப்படுத்தின ஒரு இரத்தம். அப்போ இந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தை விட அதிகமாய் நம்ம இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற முடியும். ஆனால் ஏன் பெற முடியலைன்னு சொன்னால், இவைகளை குறித்து யாரும் நமக்கு சொல்லித்தரதும் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் விமர்சனத்துக்குள்ளாகுகிறது. இப்படிப்பட்டவர்களை நம்ப முடியாதபடிக்கு நமக்குள்ளே இந்த காரியங்கள் மேலே அவிசுவாசமான எண்ணங்கள் புகுத்தப்படுகிறது. ஊழியர்களாலையும் வேற மனிதர்களாலையும் புகுத்தப்படுது. நம்மளும் யோசிச்சு பார்த்து உண்மைதானே அப்படின்னு நினச்சிட்டு இதை பற்றி நம்ம கவலையே படுறதில்லை. ஆனால் இதெல்லாம் வேதத்திலாம் இருக்குது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அடுத்து பாருங்கள், தேவதூதன் அவருக்கு செய்தி சொல்ல மாத்திரம் இல்லை, அவருக்கு பேதுருவுக்கு உதவி செய்து அவரை விடுவிக்கவும் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 6 to 10 வரைக்கும் உண்டான வசனங்களை வாசித்தா, ஏரோது அவரை பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு. நாளைக்கு விசாரணை. ஏரோது கூட்டி வந்து விசாரிக்க போகிறான். ஏரோது உங்களுக்கு தெரியும், பொல்லாதவன். அவர்கள் ரத்தம் பார்க்காம விட மாட்டான். நம்ம ஊர் மாதிரி மனு போடுறது, ஜாமீன் அதெல்லாம் கிடையாது. இங்கே போனால் என்ன வேண்டுமானால் நடக்கலாம். நாளைக்கு பேதுருக்கு விசாரணை அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள், அதுக்கு முதல் நாள் ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவர் கையை கட்டி வச்சிருக்கிறாங்க. 2 சேவகர்கள் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். 2 பேர் காவலாளி, இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். கதவுக்கு முன்னால் நின்றுட்டு காவல்காரர்களும் அதை காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். பாருங்க, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதன் அங்கே வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டியெல்லாம் ஜெயிலுக்குள்ளே கிடையாது, இருட்டாக தான் இருக்கும். ஆங்காங்கே மாத்திரம் சின்ன சின்ன தீப்பந்தங்களை வச்சுருப்பாங்க. திடீர்னு அந்த அறை முழுசும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைட்டு, அது பிரகாசிக்கிறது. ஒரு தூதன் வந்து நின்றான். பேதுரு அப்பவும் தூங்கிட்டு இருக்கிறார். பேதுருவை விலாவில் தட்டி எழுப்பி, சீக்கிரமாக எழுந்துரு என்று அவனை எழுப்பினான்.
உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. பட்டு பட்டு பட்டுன்னு நெருப்பட்டு தெரிச்ச மாதிரி சங்கிலிகள் கழன்று விழுந்தன. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி, அப்படி தூங்கிட்டு இருக்கிற, எந்திரிச்சு நல்லா ட்ரெஸ் எல்லாம் நல்லா கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே பேதுருவும் செய்தார். தூதன் பின்னும் அவரை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். இப்போ பாருங்க, அந்த தூதன் வந்தது காவல் காத்திருந்தவனுக்கு தெரியல. பக்கத்தில் 2 பேர் நிற்கிறான், அவனுக்கும் தெரியல. பேதுருவை தட்டி எழுப்பி அந்தபடியே பேதுரு புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைச்சான். அவர் எந்திரிச்சு தூக்க மயக்கத்தில் அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவர் நினச்சிறாரு, நம்ம தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எந்திரிச்ச மாதிரி தெரியல. சில சமயத்தில் ரொம்ப வியாதிப்பட்ட நேரத்தில் நல்லா தூங்கி எந்திரிச்சு பார்த்தா சாயந்தரத்தில் காலையான்னு தெரியாது, சாயந்தரமான்னு தெரியாது, விடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைப்பாங்க, அது சாயந்தரம் என்று தெரியாது. அதே மாதிரி இவர் நல்ல அடியெல்லாம் வாங்கிட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளே தூங்கி கொண்டு இருந்தவரை தட்டி எழுப்புற வரைக்கும் கனவு பார்க்குறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாராம். ஒரு விஷன் பார்க்குறேன் நான், அதில் ஒரு தூதன் வர்றாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாராம் என்று நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் திறந்தவர்களுக்கு வழிவிட்டது. பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படிப்பட்ட சம்பவம்! கதவு, பெரிய பெரிய இரும்பு கதவு, ஜெயில் கதவு தானாய் திறந்து வழிவிட்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார். 2 பேரும் தூதன் கூட வர்றாரு. அந்த தெரு பெரிய தெரு, அது வரைக்கும் நடந்து போய் தூதன் அவனை விட்டு புறப்பட்டு போய்விட்டான். வெளியே விட்டுட்டு இனிமேல் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி உனக்கு விடுதலை கொடுத்தாச்சு அப்படின்னு அனுப்பிட்டு போயிட்டாரு. பார்த்தீங்களா, ஒரு தூதன் நேருக்கு நேராக பிரத்யட்சமா, இது விஷன் இல்லை, இது ஒரு அனுபவம் அல்ல, இது நேருக்கு நேர் நடந்த காரியம். ஜெயில் உண்மை, அங்கிருந்த கதவுகள் உண்மை, காவலாளர்கள் உண்மை, அடுக்கடுக்க அவங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கிறது உண்மை, ஒரு தூதன் வந்தது உண்மை, அந்த சங்கிலிகள் அறுக்கப்பட்டது உண்மை, அவர் வெளியே வந்ததும் உண்மை. பாருங்க, தேவ தூதர்கள் மனிதர்களோடு சேர்ந்து அவங்களுக்கு செய்தி சொல்வது மாத்திரமில்ல, உதவி செய்யவும் கர்த்தரால் பணிக்கப்படுகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். கப்பல் சேதத்தில் பவுல் பிரயாணம் பண்ணி போகிறாரு. அப்போ உங்கள் கப்பல் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, கிலவுதா என்ற ஒரு தீவுக்கிட்ட கரை ஒதுங்குது. அவ்வளோதான். 14 நாளாக ஒருத்தரும் சாப்பிடலை, உள்ள ஒன்றும் இல்லை. இருக்கிற பொருள்களெல்லாம் பயங்கரமான காற்று, யூரோக்லிதோன் என்கிற ஒரு காற்று, அந்த புயல் காற்று அடித்து கப்பல் அவ்வளோதான் நம்பிக்கை அற்று போச்சு எல்லாருக்கும். அதோடைய பாரத்தை குறைப்பதற்கு அங்கிருந்த பெரிய பெரிய பொருள்கள், அவங்க கொண்டு வந்த சாப்பாடு, பண்ட பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கி கடலில் போட்டுட்டாங்க. 14 நாள் ஒருத்தர் சாப்பிடலை. கேப்டனுக்கு, கப்பலில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை அற்று போச்சு. அவ்வளோதான், செத்துட்டோம், நம்ம இந்த தீவில் கரை ஒதுங்கியிருக்கோம், இதோடு செத்துட்டோம் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இருக்கும்போது அந்த கப்பலுக்குள்ளே பவுலும் இருக்கிறாரு. அவரை விசாரிக்கிறக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவர் அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிறாரு, ஒரு சிறை கைதியாக இருக்கிறார். தரிசனத்திலே தேவதூதன் வெளிப்பட்டு அவரிடத்தில் பேசுகிறான். அந்த சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் இந்த தீவை விட்டு புறப்பட்டுட்டீங்க, அங்கே கிரேத்தா என்ற ஒரு தீவு இருக்குது, அதை விட்டு நீங்கள் புறப்பட்டு வந்துட்டீங்க. ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதம் தவிர உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான என் தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். நீ உள்ளே இருக்கிறதுனால இந்த கப்பலில் யாரும் சாகாதபடிக்கு கர்த்தர் கப்பலுக்கு தயவு பண்ணினார். இதை யார் சொல்கிறா? நேற்று ராத்திரியிலே ஒரு தூதன் வந்து நின்று என்னை தட்டி எழுப்பி இந்த வார்த்தைகளை பேசினான்
என்று அவர் சொல்கிறாரு. அப்போ தூதர்கள் உண்மையாகவே தேவ பிள்ளைகள் நடுவிலே வரவும் போகவும் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டிலே முதல் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் இதோ இது முதற்கொண்டு தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவ தூதர்களை பார்க்க முடியும், அவங்களோட பேச முடியும். அது கர்த்தர் புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அப்போ இப்போ நம்ம பார்க்கறதில்லன்னா நம்ம அதை கவனிக்கிறதில்ல, அதை குறித்து அக்கறை செலுத்துறதில்ல, அதை நம்புறதில்ல, அதை ஏற்றுக்கொள்வதில்ல. நமக்கு உலக பிரகாரமான ஞானமும் விஞ்ஞான அறிவும் கம்ப்யூட்டரு இந்த மாதிரியான எந்திரங்களை பற்றின அறிவும் உள்ளே வந்ததுனால மற்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக தோன்றுது. தூதனாம் வானத்திலிருந்து வருவாராம் அப்படின்னு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது இயேசுவால் சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். இதோ இது முதற்கொண்டு தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இது கர்த்தருடைய வேதத்திலே வாக்கு பண்ணப்பட்டது. வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் தூதர்களை நியமித்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு? எல்லா மனுஷருக்கு இல்லை, ரட்சிக்கப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அவர்களுக்கு கர்த்தர் தூதர்களை நியமித்திருக்கிறார். வேதத்தில் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, தம்முடைய சபைகளுக்கும் தூதர்களை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதன். பாருங்கள், முதல் காரியம் மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுது, இந்த சிறியரில் ஒருவனையும், அதாவது என்னுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு சொல்கிறார், இவர்களுடைய தூதர்கள், இவர்களுக்கு உரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பின்பற்றுகிற இவன் சாதாரணமான ஆள் தானே அப்படின்னு நீ நினைக்காத. நான் ஒரு பெரிய போதகர், பிஷப்பு, எங்கிட்ட தான் கர்த்தர் பேசுவார், தீர்க்கதரிசி, இவர்களை அற்பமாக நினைக்காத. என் இரத்தத்தில் கழுவப்பட்ட, என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்ற எல்லாரும் சமந்தான். அவர்களுக்கு தூதர்களை நியமித்திருக்கிறேன். அவனுடைய தூதன் எப்பொழுதும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை தரிசிக்கிறார்கள். அப்போ நீ அவனை அற்பமாக நினைச்சு அற்பமாக நடத்தினா இந்த தூதன் உடனே அங்கே ரிப்போர்ட்டிங் பண்ணிடுவான். உடனே இவர்களை இந்த பாஸ்டர் இப்படி பேசினாரு, இவர் இப்படி நடத்தினாரு, அவருடைய தூதர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய தூதர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். கோடு கூட போட்டுக்கங்க அந்த வசனத்தில். மத்தேயு சுவிசேஷம் 18:10, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு உரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் முகத்தை, சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கு ஒரு தூதன், 1, 2, 3 நமக்கு தெரியாது. அவர்களுக்கு தூதர்களை கர்த்தர் நியமிக்கிறார். எப்படி ரொம்ப விலையேற பெற்ற ஆட்களுக்கு கவர்மெண்ட்டில் இந்த சாம்பல் பூனைப்படை அல்லது துப்பாக்கியை ஏந்தி கொண்டு அந்த கன்மேன் இவங்கெல்லாம் நிற்கிறாங்கல்ல, அது மாதிரி அவர்கள் உலகத்தின் பார்வையில் பெரிய ஆள். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே பரலோகத்தில் பெரியவர்கள். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அட்லீஸ்ட் ஒரு 2 தூதனையாவது அனுப்பி அவனை பாதுகாத்துக்க, போகும்போது கூடவே போ, அவனுக்கு என்ன நடக்குது, பரமபிதாவுக்கு செய்தி சொல்லிக்கொண்டே இரு என்று உங்களை கண்காணிக்க தூதர்களை வச்சிருக்கிறாரு. நான் சொல்லலை, இது கட்டுக்கதையும் அல்ல, இயேசு சொன்ன வார்த்தை. 2வது காரியம் பாருங்களேன், அது மாதிரியே ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் தூதர்களை வைத்திருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியம். எப்படி? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் பாருங்க, 19 சொல்லுகிறது, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியங்களையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். பார்த்தீங்களா?
இப்போ சபைகளுக்குன்னு ஒரு தூதர், அது பிரதானமாய் பகுக்கப்பட்ட 7 விதமான சபை. அதுக்கு மாத்திரமில்லை, கர்த்தருடைய சபை என்று நீங்கள் எங்கே சபை வச்சுருந்தாலும் அந்த சபைக்குன்னு ஒரு தூதர்களை கர்த்தர் நியமனம் பண்ணியிருப்பார். ஆகவே தான் சபையில் எதையாவது பண்ணிடக்கூடாது. சபைக்குள்ளே போய் சண்டை போடுறது, சபையில் மண்டையை உடைக்கிறது, சபையில் தரக்குறைவாக பேசுறது. அங்கே தூதன் நின்று கொண்டிருப்பான், அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நல்ல சபைகளுக்கு மாத்திரம் இல்லை, கள்ள சபையாக இருந்தால் கூட சபைங்கிற பேரில் இருந்தாலே இருப்பார். அங்கே 7 சபை சொல்லப்பட்டதில் பாருங்கள், சிலதெல்லாம் வஞ்சிக்கப்பட்ட சபையெல்லாம் இருக்குது. அதில் அனலும் இல்லாத குளிரும் இல்லாத சபையெல்லாம் இருக்குது. அதுக்கு கூட ஒரு தூதரை கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறாரு. அதான ஆச்சரியம் அதில். அப்போ தூதர்கள் மூலமாக கர்த்தர் மனிதர்களோட இடைப்படுகிறார். கடைசி ஒரு காரியம் பாருங்க, தீர்க்கதரிசிகள் வழியாக கர்த்தர் மனிதர்களோட இடைப்படுகிறார். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 பார்க்குறீங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் 1/4 பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவர்களோட பேசி, தீர்க்க தரிசனமாக பேசி, பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று திருவுளம் பற்றினார். தீர்க்கதரிசிகள் அவங்க மூலமாக ஒரு ஊழியத்தில் கர்த்தர் பேசுகிறாரு, ஒரு மனிதனை குறித்து பேசினார். அவர்கள் இந்த காரியங்களை செஞ்சாங்க. அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசியை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 10, 11, 12. எருசலேமுக்கு போகிறதுக்கு பவுல் ஆயத்தம் பண்ணி கப்பல் துறைமுகத்துக்கு வந்துட்டார். அப்போது அகபு என்பவன் வேகமாய் இவர்கள் இருக்கிற இடத்துல ஓடி வரதை பார்க்குறாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு பஞ்ச காலத்தை பற்றி பேசினார், அது அப்படி நடந்தது. அப்போ இவர் வர்றாருன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க. அவர் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். நாங்கள் அநேக நாள், அப்போஸ்தலர் 20, 21, 10-12 வரைக்கும், நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் மறுபேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சை உடையவன் எருசலேமில் யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதிகள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். பார்த்தீங்களா, ப்ராஃபஸி. ஒரு ஊழியத்தில் கர்த்தர் நேரடியாகவும் பேசலாம், தரிசனத்திலையும் பேசலாம், சத்தத்தில் பேசலாம், தூதனை அனுப்பி பேசலாம், ஒரு தீர்க்கனை அனுப்பியும் பேசலாம். அப்படி தான் நடந்தது. அவர் சொன்ன மாதிரியே கர்த்தர் காரியங்களை ஒரு சொல்லுவதற்கு மனிதர்களை கூட அனுப்புகிறார். அவங்களுக்கு பேர் தான் தீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியத்தை சொல்லணும். இவைகளை அவர்கள் கேட்டபோது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று பவுல் பிடிச்சு அவரை வேண்டிக் கொண்டார்கள். கழுத்தை பிடிச்சி கட்டிக்கிட்டாங்க. ஐயா போயிடாதீங்க, இந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ கர்த்தர் மனிதர்களிடத்திலே தீர்க்கர்களை கொண்டும் அவர் பேசுகிறார். தாவீது பாருங்களேன், தாவீது தவறு செய்த போது, இஸ்ரவேலரை தொகையிடச் சொன்ன போது கர்த்தருடைய தண்டனை வருது. அப்போது ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அவர் நேராக பேசலை, ஒரு தூதனை அனுப்பலை, சத்தத்தில் பேசலை, ஒன்றும் பேசலை. ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், காத் என்ற தீர்க்கதரிசி. அவர் சொல்கிறாரு, நீ தேசத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்ட, கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார், 3 தண்டனை சொல்லி இருக்கிறார், ஆப்ஷனல், இதில் ஏதாவது ஒன்றை நீ தேர்வு செய்யலாம் அப்படின்னு அந்த 3 காரியங்களை கர்த்தர் சொல்ல சொன்னதை ஒரு தூதன் மாதிரி ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்துல சொன்ன சம்பவம் 1 நாளாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8-12 வரைக்கும் உண்டான வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்கதரிசிகளையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். கர்த்தர் அவங்க வழியாகவும் உங்களோட இடைப்பட முடியும். தீர்க்கதரிசின்னு சொன்ன உடனே நாங்கள் தீர்க்க தரிசன அனுபவம் உள்ளவர்கள், தீர்க்க தரிசன வரம், அது மாத்திரம் இல்லை, உங்களை நடத்துகிற பாஸ்டர் இருக்கார் பாருங்க, ஒரு நல்ல தேவ செய்தியை, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு ஊழியக்காரன் கூட தீர்க்கதரிசி தான். அவர் சபைக்கு வேண்டி அந்த சமயத்தில் வேண்டிய செய்தியை சொல்கிறார்கள், அதுவும் தீர்க்க தரிசனம்தான். அவர்கள் மூலமும் கர்த்தர் நம்மிடத்தில்
பேச முடியும் என்பதை உங்களுடைய கருத்தில் கொள்ள வேண்டும். தாவீதிடத்தில் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் வந்து ஒவ்வொரு கட்டளைகளையும் சொல்லி இன்னென்ன மாதிரி கர்த்தர் செய்ய போகிறார் என்று சொன்னார். அப்போ அதனால கர்த்தர் எந்த விதத்தில் உங்களோட பேசினாலும், அது சத்தமாக இருந்தாலும், ஏவுதலாக இருந்தாலும், வசனமாக இருந்தாலும், வார்த்தையாக இருந்தாலும், கர்த்தர் உங்களிடத்தில் எல்லா விதத்திலும் இடைப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இதில் கர்த்தர் எதிர்பார்ப்பது தான் சொல்வதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை மாத்திரம்தான். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள எப்பவும் ஆவியில் நிறைஞ்சிருக்கணும். கர்த்தரோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளணும். ஒரு சின்ன ஜெபம் செய்து நிறைவு செய்வோமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் நாங்கள் வாசிக்க கேட்ட, தியானித்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வேதத்தில் எழுதப்பட்ட மறைவான சத்தியங்களை கர்த்தர் எங்களோடு கூட பேசி விளங்க பண்ணி, நாங்கள் எந்த ஒரு அனுபவத்தையும், வேதம் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற எந்த அனுபவத்தையும் பெறாமல் இழந்து விடாதபடி எங்கள் கண்களை திறந்தருளும். உடைய பிள்ளைகளோடு ஆவியிலே பேசியருளும், சப்தத்திலே பேசியருளும், வேதத்திலே பேசியருளும், தீர்க்க தரிசனத்திலே பேசியருளும், தரிசனத்திலே பேசியருளும், தூதர்களை கொண்டு பேசியருளும். உடைய பிள்ளைகளை நீர் வளர்ப்பிக்கவும் வார்ப்பிக்கவும், எந்த விதத்திலும் அவர்களோடு கூட உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சமீபமாக இருந்து நீர் விரும்புகிற வண்ணம் அவர்களை வணையவும் அவர்களை பாதுகாக்க வேண்டுமாக அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் எங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரியும் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு நல்ல காரியங்களை பேசினார். அடுத்த முறை வேறொரு புதிய செய்தியோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.